Hello students, welcome back to our channel Mono Nasir. இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க்கு 1 மார்க்லாம் புக் பேக்கில் எப்படி கேட்டிருக்காங்க, இன்டீரியர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு வரைக ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினாயின் 24 கட்டாய வினா. கணிப்பொறி என்றால் என்ன, நுண்ணுரை சுற்றி என்றால் என்ன, ஸோ அதுக்கு கீழே வந்து செயற்கூறு பயன்கள் யாது, இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி புள்ளிகள் என்றால் என்ன, குறிப்பு வரைக, பயனாளர் வரையறுக்கும் செயற்கூறுகள், ஏதேனும் பிரபலமான தமிழ் இடைமுக விசைப்பலகை தட்டச்சு மென்பொருள் யாவை. அதே மாதிரி 6×3 18, இதில் 33 வந்து கம்பல்சரி 3 மார்க்கு. உள்ளீடு சாதனங்கள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருக. ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஏதேனும் 3 வடியூட்டல் தேர்வுகளை எழுதுக. இருநிலை எண் முறை குறிப்பு வரைக. மின்னஞ்சல் நன்மைகள் யாவை. ஒரு HTML ஆவணத்தில் உரைப்பகுதியினை எவ்வாறு உருள செய்வாய். CCS பயன்படுத்தும் நோக்கங்கள் யாவை. இக்கூற்று என்றால் என்ன, அதன் வகைகளை எழுது. ஓப்பன் ஆஃபீஸ் இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5×5 25. ஸோ 5 மார்க்கில் நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கூட்டுக வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு இயக்க அமைப்பின் முக்கிய நோக்கங்களை விளக்குக. ரோமின் வகைகளை பற்றி குறிப்பு வரைக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி CSI பயன்படுத்தி பின்வரும் வெளியீட்டை பெறுவதற்கான குறிமுறைகள். விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு சொல்லை தேடி மற்றொரு சொல்லாக மாற்றும் வழிமுறைகள். பல்வேறு வகையான வலையமைப்புகளை ஒப்பிடுக. ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள மேல்மீட்பு உரையாடல் பெட்டிகள் பற்றி வரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்வரும் HTML குறிகளை வெளியீட்டாக எழுதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் அப்படியே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி. இதான் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.